அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டை சுற்றி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டோட ஹோம் டூர் பார்க்கும். வாங்க எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதான் எங்கள் வீடு. கவர்மெண்ட் ஸ்கீமில் கட்டினது. இன்னும் வீட்டை முழுசாக முடிக்கலை. இருந்தாலும் வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு வாசப்படி. இதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு போர்ட்டிகோ. இதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, வண்டி பார்க் பண்ணுறதுக்கு, நாங்கள் விளையாடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ராயல் என்ஃபீல்டு எங்கள் அப்பாவோட ராயல் என்ஃபீல்டு. அந்தாண்ட இருக்கிற பல்சர் எங்கள் அண்ணனோடது. இந்த சின்ன வண்டி நாங்கள் மாட்டுக்கு பில்லு எடுத்துகிட்டு வரத்துக்கும் விறகு எடுத்துகிட்டு வரத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். என்ன இருக்குன்னா, கத்தாழை போட்டு நாங்கள் முளைக்க வச்சுருக்கோம். இந்த குவலையில் என்ன இருக்குன்னா, திருவக்கள்ளி நெட்டு நாங்கள் வளர்க்குறோம். இந்த திருவக்கல்லியை எங்கள் போர்ட்டிகோலையும் துஷ்டிக்காக கட்டி தொங்க விட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது எங்கள் வீட்டு கண் துஷ்டி பிள்ளையார். இதான் எங்கள் வீட்டு கேரம் போர்டு. நானும் என் அண்ணன் பாப்பாலாம் இந்த கொரோனா டைமில் இதுதான் நாங்கள் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தோம். இதான் எங்கள் ஹாலு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் டிசைனாக ஒட்டி வச்சுருக்கோம். இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ, ஆயா தாத்தா ஃபோட்டோ. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டோட நில கண்ணாடி. இங்கே மேலே இருக்கிறது எங்கள் வீட்டோட காலிங் பெல். மேலே தெரிகிற ஓம் தேட்டர் எங்கள் அப்பா கத்தாரிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அது சூப்பராக இருக்கும், பாட்டெலாம் கேட்கலாம். இது எங்கள் அப்பாவோட கண்ணாடி. இது என் பாப்பாவுக்கு அண்ணி கொடுத்த கிஃப்ட்டு. இது தம்பி கனிஷோடது. இது எங்கள் வீட்டு ஜியோ ஃபோன். இதுதான் எங்கள் வீட்டு டிவி. இது அதோட ரிமோட்டு, செட்டாப் பாக்ஸு, அதோட சுவிட்சு பாக்ஸ். இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பவுட்ரு, எண்ணெய், அப்புறம் எங்கள் தம்பியோட விளையாட்டு பொருள்லாம் இருக்கும். இப்போ வாங்க இந்த கூடையிலேயே இந்த டப்பாலேயும் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பவுட்ரு, கண்ணாடி, சீப்பு அதெல்லாம் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவோட மேக்கப் செட்டு தான் இருக்கும். இதில் ஸ்டிக்கரு, மைப்ரோ, வளையல்லாம் இருக்கும். இது எங்கள் குட்டி தம்பியோட விளையாட்டு ஜாமான். இதுதான் எங்களோட ஸ்கூல் பேக். நாங்கள் இதை கொரோனா வந்ததுலேருந்து தொடரதே இல்லை. அதனால் எப்படி பாழடைஞ்சு கிடக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுதான் எங்கள் பிளாக் போர்டு. இதில் தான் எங்கள் அம்மா எங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் சொல்லி தருவாங்க. இந்த செவத்தில் கிறுக்கி வச்சுக்கிறதுலாம் நானும் எங்கள் அண்ணன் பாப்பா சின்ன வயசில் இருக்கிறது தான். அங்கே என்ன இருக்குன்னா, நாங்கள் விதையை பதியம் போட்டு வச்சுருக்கோம். இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் ஆப்பிள் விதையை பதியம் போட்டு வச்சுருக்கோம். அந்த மற்ற 3 டப்பாவில் ஒரு டப்பாவில் மாதுளை விதையை பதியம் போட்டு வச்சுருக்கோம். மற்ற 2 டப்பாவில் நாங்கள் திராட்சை விதை பதியம் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது இப்போ வாங்க எங்கள் வீட்டோட பெட்ரூமை போய் சுற்றி பார்க்கலாம். இந்த ஹேங்கரில் எங்கள் அப்பாவோட சட்டை, பேண்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். இது எங்கள் வீட்டோட பெட்டு. அதுக்கு மேலே இருக்கிற இது குட்டி ஃபேன். இது ஏசி கனெக்ஷனு. இன்னும் ஏசி போடல, ஆனால் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் போடுவோம். இந்த சாமி ரூமுக்கு மேலே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட அண்டா, குவரை எல்லாத்தையும் நாங்கள் சாக்கில் போட்டு கட்டி மேலே வச்சுருக்கோம்.
இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு, நான், என் பாப்பா, என் அண்ணனோட ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இங்கே தான் வச்சுருப்போம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையலுக்காக எண்ணெய் ஆடிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த பாய் எதுக்காகனா நாங்கள் கீழே படுத்துக்கிறதா இருந்தால் இந்த பாய் போட்டு நாங்கள் படுத்துப்போம். வாங்க இப்போ எங்கள் வீட்டோட பீரோவை பார்க்கலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு வழியாக பீரோவை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுதான் எங்கள் பீரோ. மேலே இருக்கிறது எங்கள் அம்மாவோட பெட்டி, கீழே இருக்கிறது எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பெட்டி. இதில் பாஸ்வேர்டெலாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லாக்கர். அது கீழே பார்த்திங்கன்னா 2 ட்ராவ் இருக்குது. வழக்கம் போல் இது எங்கள் ட்ரெஸ்ஸு. இது கீழே பார்த்திங்கன்னா ஆல்பம் அதெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம், ஃபோட்டோ. சரி வாங்க இப்போ நம்ம பீரோவை பூட்டிடலாம். அடுத்து இப்போ வாங்க எங்கள் வீட்டோட பூஜை ரூமை பார்க்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு பூஜை ரூமு. நிறைய சாமி படம் வச்சுருக்கோம். மயில் இறக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த பெருமாள் ஃபோட்டோ 1, 2, 3, 4, 5 இந்த 5 ஃபோட்டோவும் நாங்கள் திருப்பதி போனப்போ வாங்கிட்டு வந்தது. இது பழனியில் வாங்கிட்டு வந்த ஃபோட்டோ. இது எங்கள் வீடு குடி நுழைஞ்சப்போ வாங்கிட்டு வந்த சாமி ஃபோட்டோ. இது வந்து மேல்மருவத்தூரில் வாங்கிட்டு வந்த சாமி ஃபோட்டோ. இது எங்கள் வீட்டோட வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு. இப்போ நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற கிச்சன் ஷெல்ஃபை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் அவங்களுக்கு தேவையான பருப்பு அப்புறம் ஜாமான்லாம் விளக்கிட்டு வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து எங்கள் அம்மா கரண்டிலாம் வச்சுக்கிற இடம். இது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் இங்கே வச்சுருக்கோம். இது எங்கள் வீட்டோட ஃப்ரிட்ஜு. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட கிரைண்டர். இது மிக்சர் கிரைண்டர். இதுதான் எங்கள் வீட்டோட விறகு அடுப்பு. நாங்கள் மேக்ஸிமம் விறகு அடுப்பில் தான் சமைப்போம். இப்போ கூட பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வாங்க எங்கள் வீட்டோட மொட்டை மாடியை சுற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தீபாவளிக்காக முறுக்கு சுடுறதுக்கு அரிசி கழுவி காய வச்சுருக்கோம். இப்போ நான் பதியம் போட்டு கன்று முளைக்க வச்சுருக்கேன். அது என்னென்ன கன்றுன்னு வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது 3 பப்ளி மாஸ் கன்று, மற்ற எல்லாம் சாத்துக்குடி கன்று. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததும் இதை எடுத்துகிட்டு போய் நிலத்துல நட்டு வைக்கணும். இது பார்த்திங்கன்னா எங்கள் நிலத்துல இருக்கிற புளிச்சக்காய் மரம். இதில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொத்து கொத்தாக திராட்சை போல் மேலேருந்து கீழே வரைக்கும் காய்ச்சிருக்கு பாருங்கள். இந்த புளிச்சக்காயை பார்த்தாலே அழகாக சூப்பராக சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆனால் இது பல்லு கூசும். இதை உப்பு தொட்டு சாப்பிட்லாம். இந்த புளிச்சக்காய் மரத்தை பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டத்தில் திராட்சை காய்க்கிற போல் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்க. இது பார்த்திங்கன்னா திராட்சையோ நெல்லிக்காயோ கிடையாது. இது நாங்கள் எங்கள் மரத்துலேருந்து ஏறி அடுத்த புளிச்சங்காய். இப்போ நம்மக்கிட்ட மீன் குழம்புல போட மாங்காய் இல்லைன்னா இந்த புளிச்சங்காயை நம்ம போட்டுக்கலாம்.
இதை வெறுமனே சாப்பிட்டா புளிக்கும், நம்ம உப்பு வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காத அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.